6 ஆண்டுகளுக்கு முன்பு புதர்களில் கண்டெடுக்கப்பட்ட தனது மனைவி மற்றும் வளர்ப்பு மகனை கொலை செய்ததற்காக சிங்கப்பூர் ஆடவருக்கு மலாக்கா உயர்நீதிமன்றம் 72 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் விதித்துள்ளது. 36 வயதான ஷாருல் நிசாம் ஜுரைமிக்கு ஒவ்வொரு குற்றத்திற்கும் 36 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிரம்படிகளும் விதிக்க நீதிபதி ஆன்சம் சார்ல்ஸ் பெர்னாண்டீஸ் உத்தரவிட்டார். 2019 ஆண்டு அக்டோபர் 11 தேதி கைது செய்யப்பட்ட தினத்தில் இருந்து தண்டனைகள் தொடர்ச்சியாக அனுபவிக்கும்படி அந்த நபருக்கு உத்தரவிடப்பட்டது. ஷாருலின் செயல்கள் கொடூரமானவை என்பதோடு குற்றத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களையும் மறைக்கும் முயற்சியில் அவர் தனது மனைவியின் துண்டிக்கப்பட்ட தலையை அவர்களின் வீட்டின் கூரையில் வைத்ததாக நீதிபதி ஆன்சம் தீர்ப்பில் தெரிவித்தார். வாழ்க்கைக்கான வாழ்க்கை என்ற கருத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் உணர்ச்சிகளையும் நீதிமன்றம் கருத்தில் கொண்டதாக நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். ஷாருல் தனது 27 வயதுடைய மனைவி நோர் ஃபசீரா பீடின் மற்றும் அவரது 11 வயது மகன் ஈமான் அஷ்ரஃப் அப்துல்லா ஆகியோரை பத்துபரண்டாம் தாமான் மர்டேகா ஜெகாவில் உள்ள அவர்களது வீட்டில் 2019 ஆண்டு அக்டோபர் 6 தேதி மாலை 6 மணி முதல் அக்டோபர் 7, 2019 காலை 7:30 மணி வரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்.